ஸோ தயங்கம் எல்லாமே ஜேகே கிட்ட சொல்லியிருப்பான். பட் ஜேகே ஒரு சிங்கிள் வேர்ட் கூட பேசாம அப்படியே அமைதியாவே இருந்திருப்பான். ஸோ கொஞ்ச நேரத்தில ஜிமினும் அங்க வந்த உடனே ஜிமின் கிட்ட தயங்கம் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு ஜங்குக் எதுவும் பேசாம அப்படியே கிளம்பி போயிருப்பாரு. ஸோ ஜிமினுக்கு தயங்கம் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன பார்க்கவும் முடியல. அப்படியே அவனே பார்த்துட்ருக்கான். ஸோ இப்படியே தான் அன்னைக்கு அந்த டேவும் போகுது. ஸோ த நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே நர்ஸ் உள்ள வராங்க. என்னது இங்க என்ன பேஷண்ட்ட காணோம்? ஹலோ சார். டேய் பையா என்னடா பண்ற? ஆ யார் என்ன கூப்பிட்டது? ம்மா இன்னும் 5 நிமிஷம் தூங்கிக்கிறேன். நாளைக்கு காலேஜ் போறேன். டேய் என்னடா பேசுற? இது ஹாஸ்பிட்டல்டா தம்பி. ஆ ஹாஸ்பிட்டலா? ஐயய்யோ! இந்த கரடி பையல பார்த்துக்க வந்து எனக்கு எல்லாமே மறந்து போச்சே. அம் சிஸ்டர் எங்க இங்க இந்த பேஷண்ட்டு? என்ன தம்பி நான் உன்கிட்ட கேட்குறத நீ என்கிட்ட கேட்குற? எங்க அந்த பையன்? அந்த பையனா? இருங்க சிஸ்டர் பயப்படாதீங்க. ஒரு வேளை பையன் ரெஸ்ட் ரூம் ஏதாவது போயிருப்பான். இருங்க நான் போய் பார்த்துட்டு வரேன். ஆ அ என்ன இது? ரெஸ்ட் ரூம்லயும் காணோம். எங்கடா போன? டேய் என்னடா இது என்ன தவிக்க விட்டு ஐயோ! ஹாஸ்பிட்டல் பில்ல வேற கட்ட சொல்லுவானுங்களே! என்னாச்சு தம்பி? அந்த தம்பி உள்ள இருக்காரா? சிஸ்டர் அது என்னன்னு தெரியல. அவர காணோம். என்னது காணுமா? என்னப்பா சொல்ற? அ ஆமா நைட் இங்க தான் படுத்திருந்தான். ஆனா எப்போ எந்திச்சு போனானே தெரியலையே! நீங்க எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க. அ இருங்க வெளிய போய் கேட்டு பார்ப்போம். அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினும் சிஸ்டரும் சேர்ந்து நம்ம தயங்க தான் தேடிட்டே இருக்காங்க. பட் ஆள் எங்கேயுமே இல்ல. சிஸ்டர் இங்க தயாங்குன்னு ஒரு பேஷண்ட் இருந்தாங்களே அவங்கள பார்த்தீங்களா? எது? அந்த பையனா? அ அவன் காலையிலேயே கிளம்பிட்டானப்பா. கிளம்பிட்டானா? யார் வந்து கூட்டு போனாங்க? தெரியலப்பா. அவனே கிளம்பி போயிட்டான். அப்ப ஹாஸ்பிட்டல் பில்லு? அ அதுவும் பே பண்ணிட்டாங்கப்பா. பே பண்ணிட்டாங்களா? யார் பே பண்ணது? அது நேத்திக்கு யாரோ ஒரு பையன் அவன் கூட இருந்தானே! அந்த பையன் தான் எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்கும் காசு குடுத்துட்டு போச்சு. ஆ காசு குடுத்துட்டு போனானா? ஆ பரவால்ல. இவனுக்கும் கொஞ்சம் மனசுல ஈரம்லாம் இருக்கு போல. ம். இந்த செத்த முதலி எங்க போச்சுன்னு தெரியலையே! இது வீட்ல கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஐயய்யோ! அவங்க வீட்லேருந்து கரெக்ட்டா கால் பண்றாங்களே! அ சமாளிப்போம். ஹலோ! அ டேய் எங்கடா இருக்க? அப்பா நான் ஐயய்யோ! இப்ப என்னத்த சொல்றது? இந்த ஆளு வேற கொஸ்டின் மேல கொஸ்டின் கேட்பானே! அ அப்பா அது காலேஜ்ல தான்ப்பா. அ தயங் எங்கடா? தயங் எங்கப்பா? அவன தெரியாம தான் நான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்பா அவனும் காலேஜ்ல தான்ப்பா இருக்கான். ஆமா நேத்து எங்கடா ராத்திரி நேத்துலேருந்து அவன காணோம். அ உன் கூட தானே இருந்தான். ஏன் வீட்டுக்கு வரல? அப்பா அதுவாப்பா, அது இன்னைக்கு ஒரு முக்கியமான எக்ஸாம்ப்பா. அதனால 2 பேரும் உட்காந்து குரூப் ஸ்டடி பண்ணோம்ப்பா. அப்படியே எங்க வீட்லயே படுத்து தூங்கிட்டான். அதான் நான் நான் இங்கேருந்தே காலேஜ் கூட்டு போறேன். ஆ இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையேடா! பா சத்தியமாப்பா, இங்க தான்ப்பா உட்காந்து படிச்சுட்டு இருந்தான். ம். படிச்சானா, என்ன பண்ணானோ! யாருக்கு தெரியும்? சரி, சரி நேரங்காலம் புள்ளைய வீட்டுக்கு கூட்டு வா. அட கருமம் பிடிச்சவனுங்களா! அவன திட்டுவாய்ங்கன்னு பார்த்தா என்ன திட்டுறான்? டேய் எங்க அப்பனே என்ன திட்டினதில்ல. இந்த ஆளு திட்டிட்டு ஃபோன வச்சுட்டானே! டேய் கரடிக்குட்டி எங்கடா இருக்க? உங்க அப்பா என்ன உசுரோட புதைச்சிருவானே! இவன் எங்க தான் போயிருப்பான்? அ ஆஹ இவன் காலேஜுக்கு தான் போயிருப்பான். அங்கேயே போய் பார்ப்போம். சிஸ்டர் அந்த செத்த முதலியோட திங்ஸ் ஏதாவது இங்க இருக்கா? அ அதெல்லாம் அந்த தம்பி வாங்கிட்டு போயிருச்சுப்பா. வாங்கிட்டு போயிட்டானா? ம். என்னை கண்ட்றாவியோ! சரி சிஸ்டர் நான் வரேன். அ சரி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினும் கடகடன்னு கிளம்பி காலேஜ் வந்து பார்த்தா, இங்க தான் வந்து தயவு உட்காந்துருப்பான். அ டேய் டேய் எருமை! அ எங்கடா தயங்கு? தயங்கா? இப்ப தான் இடுப்புல தூக்கி வச்சிருந்தேன். இப்ப தான் இறக்கி விட்டேன். டேய் டென்ஷன் பண்ணாம சொல்லு. காலையிலேருந்து அவன தேடிட்டு இருக்கேன். ஆ அவன் எங்க இருப்பான்னு உனக்கு தெரியாதா? அந்த பக்கம் போய் பாரு. ம். அந்த பக்கமா? அந்த பக்கம் அப்படி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன்? அ, அ. இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ம். டேய் எப்படா இங்க வந்த? அ மச்சான் அது வந்து
காலையில் காலையில் வந்தியா? ஆமாம், உன்னை ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணியிருந்தோம். என்கிட்ட கூட சொல்லாமல் ஏன்டா ஹாஸ்பிட்டல் செகரேரி குதிச்சு வந்த? செவரேறி குதிச்சு வரலையே, எல்லார்ட்டையும் சொல்லிட்டு தானே வந்தேன். உங்ககிட்ட சொல்ல? இந்த பார், உன் வீட்டிலேருந்து கால் பண்ணி நீ எங்கேன்னு கேட்டாங்க. நீ என் கூட தான் என் வீட்டில் இருக்க, இப்போ தான் காலேஜ் போகிறேன்னு சமாளிச்சிருக்கேன். அப்படியே மெயின்டைன் பண்ண மச்சான். இந்த காயெல்லாம் ஆறுற வரைக்கும் நான் எங்கள் அப்பா மூஞ்சில் முழிக்க முடியாது. அந்த அழுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வையே, கொஷின் கேட்டே சாவடிச்சிருவான். எனக்கு அடிப்பட்டதை விட அந்த ஆள் திட்டுவான் பார்த்தியா, அதை கேட்க தான் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஓகே, அதனால நீ என்ன பண்ணுறேன்னா, அந்த ஆள் என்னை நெருங்காத வரைக்கும் ஒரு வாரம் வீட்டிலே என்னை ஸ்டே பண்ண வைக்கிற. என்னது, ஒரு வாரத்துக்கா? என்னால் முடியாதுப்பா. அப்படிலாம் நீ சொல்லக்கூடாது. ஏன்னா நீ என்னுடைய சோல்மேட், யூனோ. அதனால் நான் என்ன சொன்னால் நீ கேட்கணும். உன்ன இதை சொல்லிடுறா. ஆமாம், இங்கே என்ன பண்ணுற? பார்த்தா தெரில. நீ பார்க்குற வேலை தான் தெரியுது. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவனால தானே உனக்கு அடிபட்டுச்சு. மறுபடியும் இங்கே வந்து பேன்னு பார்த்துக்கிட்டு இருக்க. அப்படியே மிட்டாய் கடையை பார்க்குற மாதிரி. மிட்டாய் கடையா? என்னடா சம்மந்தம் இல்லாமல் பேசுகிற? அவனை பார்க்க போய் தானே உனக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு. மறுபடியும் அதுவும் அவன்கிட்ட எதுவுமே சொல்லாமல் போயிட்டான். அதுலேயே அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தெரியுது. அப்புறம் ஏன் நீ நாய் மாதிரி சுற்றுற? கொஞ்சம் வாயை மூடுறியா? இந்த வெட்டி வீரப்புகள்லாம் எதுவும் குறையில. அவன் ஏதோ சொன்னால் மட்டும் மூஞ்சி தூக்கி வச்சுக்கோ. அதான் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டான்ல, அப்புறம் ஏன்டா சுற்றுற? அவனுக்கு தானே என்ன பிடிக்காது, எனக்கு அவனை பிடிக்கும்ல. அவன் என்ன சொன்னான்? பின்னாடி சுற்றாதன்னு தானே சொன்னான், சைட் அடிக்காதுன்னு சொன்னானா? ஐயோ, நீ திருந்த மாட்ட. வாய்ப்பில்லை மச்சான். வா, என் கேன்டீன் போவோம். உனக்கு நான் பஞ்சு மிட்டாய் வாங்கி தரேன். பஞ்சு மிட்டாய் வாங்கி தரேன். பச்சை குழந்தையடா. இப்போ உனக்கு என்ன தான் வேணும்? அது நான் சீனியரை பார்க்கணும். நீ திருந்தவே மாட்டல்ல. இப்போ தான் பின்னாடி போக மாட்டேன்னு சொன்னேன். அப்படி தான் சொல்லுவேன். உனக்கே தெரியாதா? என்னாலலாம் அவனை பார்க்காமலாம் இருக்க முடியாது. ஏண்டா, அவனால் நீ போயிட்டு மாவு கட்டு போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக பெட்டில் படுத்தி, அது கூட உனக்கு ஞாபகம் இல்லை? விட மச்சா, அவனுக்காக இந்த அடி நான் எந்த அடி வேணாலும் தாங்கலாம். எனக்கு இந்த அடி கூட வலிக்கல. நான் கேட்டேன், வெக்கத்தை விட்டு கேட்டேன்ல. எஸ்ஸா நோவான்னு ஒரு வார்த்தை சொன்னான பாரு, எதுவுமே சொல்லாமல் போயிட்டான். அதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் என்னோடய ஃபீலிங் அவனுக்கு புரியும். அவனையும் குற்றம் சொல்ல முடியாதுல்ல. அவனுக்கும் லைஃப்பில் நிறைய பெயின் எல்லாமே இருக்கும்ல. அவனும் எத்தனை வலியை தான் தாங்குவான். அவன் நம்புகிற எல்லாரும் அவனை காயப்படுத்திடுறாங்களா? அதான் இப்போ நான் கேர் பண்ணுறது கூட அவனால் நம்ப முடியல. அதான் அவன் அப்படி சொல்லிட்டு போகிறான். ஆனால் எனக்கு தெரியும், கண்டிப்பாக ஒரு நாள் அவனுக்கு என்னோடய ஃபீலிங் புரியும். அப்போ அவனே வந்து என்னை அக்செப்ட் பண்ணிப்பான். அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். அவன் தான் என் பின்னாடி வராத, என் லைஃப்குள்ளே வராத, என்னை பார்க்காதுன்னு சொல்கிறாங்கல்ல, அப்புறம் போய் ஏன் இப்படி நிற்கிற? அவன் சொன்னான், அதுக்காக என்னால் அவனை பார்க்காமலாம் இருக்க முடியாதுல்ல. அதுவும் நான் அவனை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணல. அது அவன் லவ் பண்ணுறான் பண்ணல, அது அவனோட இஷ்டம். ஆனால் எனக்கு அவனை பிடிக்கும்ல. நான் அவனை போய் டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டேன். என்ன லவ் பண்ணுன்னு ஜஸ்ட் தூரமாக நின்று அந்த வானத்தில் இருக்க நிலவை பார்க்குற மாதிரி அவனை தூரமாக ஒரு ஓரமாக நின்று பார்த்துட்டு என் பாட்டுக்கு ஓடிடுவேன். ஐயோ, பெரிய காவிய காதல். இதெல்லாம் கேட்கணும்னு என் விதி. சும்மா இருடா, ஏன்டா இப்படி பண்ணுற? ஐயா சாமி, நான் எதுவுமே பேசலை. யூ கண்டினியூ. மச்சான், கொஞ்சம் இந்த பக்கம் வாயேன். என்னடா? இல்லை, கையில் அடிபட்டிருக்கு, ரொம்ப வலிக்குது. நீ கொஞ்சம் இந்த பக்கம் வந்துன்னா உன் ஷோல்டரில் என் கையை வச்சுப்பேன்.
இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. வந்து தொலை மச்சான். அதை சிரிச்சுட்டே சொல்லேன். உன்ன மாதிரி ஒரு பைத்தியத்தை வச்சுட்டு நான் சிரிக்கணுமாடா? சரி விடு, நீ ஏதோ டென்ஷனில் இருக்க. நான் அப்படியே சீனியரை பார்க்குறேனே. தூ தூ வெக்கமே இல்லாமல் வலியுது, தொடச்சிக்கோ. மச்சான், ஏன்டா அவனுக்கு எல்லாம் புரியல. ஐயோ ஆரம்பிச்சிட்டானே, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டானே. டேய், அவன் சொன்னதுக்கு ஏன்டா ஏன் உசுரை வாங்குற? மச்சான், நான் உன் ஃப்ரெண்டு இல்லையா? எனக்காக இது கூட பண்ண மாட்டியா? சோல்மேட்டுங்கிறதுனால இவனுக்கு நான் என்னெல்லாம் பண்ணணும்னு தெரியலையே. இப்போ உனக்கு என்ன வேணும்? அது ஒன்றும் இல்லை. அது வந்து என்ன கன்றாவி, அவன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் வர சொல்ல. எதுக்கு? வர சொல்ல. சிப்பா, எனக்கு வேறு வேலை இல்லை. போடா, எனக்காக இது கூட பண்ண மாட்டேன் பார்த்தியா? மச்சான், எனக்கு ஜங்குக்கிட்ட பேசணும். நான் ஃபோன் பண்ணி பேசிட்டா? தெய்வமே, டேய் கொஞ்ச நேரமாக சும்மா இதான், எப்போ பார்த்தாலும் அவனை பற்றியே பேசிக்கிட்டு. கொஞ்சமாவது ஒரு தெருவாயை மூடு. என்னால் முடியல. அவனை பற்றி பேசி பேசி என் காதுலேருந்து ரத்தம் தாண்டா வருது. வந்து தொடச்சிக்கோ மச்சான் எனக்காக. டேய், நீ சீரியஸாக பேசுகிறேன்னு காமெடி பண்ணிகிட்டு இருக்காத. இப்போ கிளாஸுக்கு டைம் வச்சு வர்றேன், வந்து தொலைக்கிறேன். ஏன்டா கொஞ்சம் ஒருன்னே வச்சுட்டு வர? அதான் நான் பார்த்துட்டு இருந்தேன், நீ நடுவில் வந்து கூப்பிட்டு வந்தல, அதனால தான். மச்சான், அவன் லைஃப்பில் அப்படிலாம் நடந்திருக்கக்கூடாதுல்ல. அப்படி மட்டும் நடக்கலைன்னா அவன் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பான்ல. இப்போ கூட அவனை ஹாப்பியாக வச்சுக்கணுன்னு தான்டா தோணுது. ஆனால் அவனுக்கு என் மேலே நம்பிக்கை இன்னும் வரல. பாவம், நிறைய அடிபட்டிருக்கான்ல. அதான் எங்கே நானும் மற்றவங்க மாதிரி ஏமாத்திடுவேன் அவனுக்குள்ளே தோணியிருக்கு. அதான் அவன் என்னை அவாய்ட் பண்ணுறான். ஆனால் அவன் நேற்று கூட சொன்னான் மச்சான் என்கிட்ட, நீ என் லைஃப்பில் வராத, வந்தால் நீ தான் ரொம்ப கஷ்டப்படுவேன்னு. ஆனால் நான் அவனுக்காக எந்த கஷ்டத்தையும் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். எனக்கு அவன் கூட இருக்கணும், அவ்வளோதான். அவனோட தயங்க அவன் கூட இருந்தால் போதும். எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை நான் சந்தோஷமாக ஏற்றுப்பேன். இதை தான் அவன்கிட்ட நான் சொல்லி புரிய வைக்கலான்னு ட்ரை பண்ணால் என்னை பேசவே விடாமல் அவன் பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு, என் லைஃப் வேறு, உன் லைஃப் வேறு, என் லைஃப்குள்ளே வராத, வந்தால் நீயும் கஷ்டப்படுவேன்றான். அவங்க என் கூட இருந்தால் எனக்கு எந்த கஷ்டமுமே இருக்காதுடா. அவன் இல்லாமல் இப்படி தூரமாக இருக்கிறது தான் கஷ்டமாக இருக்குது. ஆனால் என்னைக்கு தான் அவனுக்கு புரிய போதோ தெரியல. டேய், கொஞ்ச நேரமாவது உன் தெருவாயை மூடு. ரொம்ப பண்ணாத, மூடுறப்போ. ஐயோ ஆண்டவா, முடியல. அப்படியே இந்த பக்கம் ஜங்குக் சைடு வந்தா, ஜங்குக் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே உட்காந்துருக்கான். டே, நேற்று எங்கடா போன? அது ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையா? நேற்று சாயந்தரத்துலேருந்து உன்னை காணுமே. அது அவனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. யாருக்கு? அதான் ஜூனியரு. ஓ, அவனுக்கா? அப்புறம் யாருன்னு தெரில, எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க. அதான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டு வந்துட்டான். ஓ, ஹாஸ்பிட்டல்லாம் கூப்பிட்டு போனியா? இதெல்லாம் பண்ணுற, ஆனால் கேட்டால் எதுவும் இல்லைன்னுவ. டேய், வாயில் அடிக்க போகிறேன் பாரு. அப்பா சாமி, நீ ஆகுனா இதை தான் சொல்லுவேன். நிஜமாக சொல்லு, உனக்கு அவன் மேலே எந்த ஃபீலும் இல்லைன்னு. எனக்கு யாருமே வேணான்னு நான் உட்காண்ட்ருக்கேன். நான் லைஃப்பில் பட்டதெல்லாம் போதும், இதுக்கு மேலே என்னால் முடியாது. ரொம்ப அடி வாங்கிட்டேன், வேணாம். அதுவும் என் லைஃப்குள்ளே திருப்பி அவன் வந்து அவன் கஷ்டப்படுறதுக்கு கொஞ்ச நாள்
நான் அவாய்ட் பண்ணா அவனே போயிடுவான். நான் கொஞ்ச நாள் ஃபீல் பண்ணுவான். அதுக்கப்புறம் அப்படியே மறந்துருவான். அவன் லைஃப் பார்த்துட்டு அவன் போயிடுவான். விடு. ம். அவன்கிட்ட நான் சொல்லிட்டே இருக்கேன்டா, என் லைஃப்பில் வராத. நீ நினைக்கிற மாதிரி என் லைஃப் அவ்வளோ ஈஸியானதில்ல. நீ தான் வந்து கஷ்டப்படுவேன்னு நானும் துரத்திக்கிட்டே இருக்கேன். ஆனால் எப்போவுமே என் பின்னாடியே வந்துட்டுருக்கான். ஏன் இவன் மட்டும் இப்படி வந்துட்டுருக்கான்? நான் சோகமாக இருந்தால் என்கிட்ட வந்து பேசுகிறான். நான் எப்படி இருந்தால் இவனுக்கு என்னடா, இவன் ஏன்டா என்னை இவ்வளோ கேர் பண்ணுறான்? இதெல்லாம் அவன்கிட்ட கேட்காம எங்ககிட்ட வந்து கேட்குற. பாவம்டா, ரொம்ப நல்லவன். அதனால தான் என்னால் ஹர்ட் ஆக வேணான்னு நானும் சின்ன பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்கேன். ஆனால் அவனுக்கு நான் வேணும். அதை மட்டும்தான் திருப்பி திருப்பி சொல்லிகிட்ருக்கான். எனக்கே தெரியாமல் என்னை பற்றி எல்லாமே நோட் பண்ணுறான்ல. ஏன் இப்படி பண்ணுறான்? எனக்கு சுத்தமாக புரியல. கோவமாகவும் சொல்லி பார்த்துட்டேன், அமைதியாகவும் சொல்லி பார்த்துட்டேன். ஆனால் எது சொன்னாலும் அவன் காதில் விழவே மாட்டேங்குது. அவன் சொன்னதே தான் சொல்லிகிட்ருக்கான். உன் பாஸ்ட் லைஃப் எனக்கு தேவையே இல்லை. கண்டிப்பாக உன் பாஸ்ட்டில் இருந்த மாதிரி நானும் உன்னை ஹர்ட் பண்ண மாட்டேன். உன்னை கண்டிப்பாக டேக் கேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு புலம்பிகிட்ருக்கான். இப்போ கூட எங்கேயாவது நின்று ஓரமாக நின்று பார்த்துட்டு தான் இருப்பான். அது எனக்கு கண்டிப்பாக தெரியும். இதெல்லாம் தெரியுது. எங்களுக்கும் அவனை பார்த்தா நல்லவங்க தானே தெரியுது. பேசாமலே அக்செப்ட் பண்ணலாம்ல. வேணான்னு சொல்கிறேன்ல. இப்போ நான் நானாகவே இல்லை. எனக்கு தனியாக இருக்கணும், அவ்வளோதான். நீ இப்படி சொல்கிற, அவன் அப்படி பண்ணுறான். ஐயோ, உங்கள் 2 பேருக்கு நடுவில் நாங்கள் மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம் பாரு. என்னமோ பண்ணுங்கடா. சரி சரி, வா சாப்பிட போகலாம். டே, இப்போ தானே காலேஜுக்கு வந்த, அதுக்குள்ளே உனக்கு கொட்டிக்கணுமா? டே, காலையில் டிஃபன் சாப்பிட்லடா. வந்து தோலை தீனி பண்டாரமே இப்போ பாரு திங்கிறதுல இரு. சிமினா, என்ன சீனியர் சாப்பிட்ருப்பாராடா? ஏன் சாப்பிட்லன்னா ஊட்டி விட போறியா? ஊட்டி விடலாம் விட மாட்டாங்களே. ஐயோ கடவுளே, இந்த பைத்தியத்தை வச்சுக்கிட்டு என்னால் முடியல. உனக்கு இப்போ என்ன தான் வேணும்? அதான் சொன்னல, எனக்கு சீனியர் தான் வேணும், வாங்கி கொடு. அடப்பாய், ஏதோ கடையில் போயிட்டு குச்சி மிட்டாய் வாங்கி கொடுன்னு கேட்குற மாதிரி சீனியரை வாங்கி கொடுங்கிற. அவனை பார்த்தாலே என் கை காலெலாம் நடுங்குது. ஏன்டா என்ன கோத்து விடுற? இதை பாரு, அவனை பார்த்தாலே தெரியுது அவன் சரியான கோல்டு டைப்பு. அவன்லாம் உன்னை கண்டுக்க மாட்டான்டா. அவனுக்கு இந்த பாசம் அதெல்லாம் தெரியாது. அதெல்லாம் பார்க்குறவங்க கண்ணுக்கு தாண்டா தெரியும். நீ அவனை அவனோட டார்க் சைடை மட்டும் பார்க்குற. ஆனால் அவனுக்குள்ளே ஒரு சாஃப்ட் சைடு இருக்குது. அது எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி என்ன துரைக்கு தெரியுது? அதெல்லாம் அவனுக்கு புரியாது. ஆனால் கூடிய சீக்கிரம் அவன் புரிஞ்சுப்பான் பாரு. அப்போ நீயே வந்து சொல்லுவ. சொல்கிறாங்க. மூட்டை எழுது. போட. ஐயோ, பைத்தியமாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டானே. எதை நினச்சி சிரிக்கிறான்னு தெரில. மச்சான், என்னோட டைரி டைரி தானே, இந்த தான் இருக்குது. இன்றைக்கி என்ன எழுத போகிறானோ? ஐயோ தெய்வமே, இங்கே 2 பேரும் ஒன்று சேர்றதுக்குள்ளே எனக்கு வயசாயிரும் போல் இருக்குது. சிவனா, அப்பா சாமி, தயவு செஞ்சு அந்த ஜங்குக் பற்றி மட்டும் பேசாத. எனக்கு காண்டாகுதுடா. நீ அவன் பின்னாடியே போகிறதும், அவன் நாய்க்குட்டியை துரத்துறதும், நீ வெக்கமே இல்லாமல் பல்லு காட்டுறதும், ஐயோ என்னால் முடியல. இதை பாரு, நீ என்னமோ பண்ணு, ஆளை விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினும் அப்படியே போகிறான். ஸோ தயங்க அப்படியே டைரி எழுதிட்டு விண்டோ சைடில் பார்த்தா ஜங்குக் அவனோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அப்படியே கேண்டீன் சைட் போகிறத பார்க்குறான். ஸோ தயங்கு அவனை சுற்றி இருக்க எதுவுமே தெரியல. ஜஸ்ட் ஜிகே மட்டும்தான் மைண்டில் இருக்குது. அப்படியே அவனை பார்த்துட்டு க்யூட்டாக ஒரு ஸ்மைல்.
நான் நினச்சதும் என் முன்னாடி வந்துட்ட. ஆனா, நான் உன்ன முன்னாடி வந்தா மட்டும் என்ன பிடிக்காத மாரி தொரத்திக்கிட்டே இருக்கல்ல. ஆனா, என்னைக்காவது ஒரு நாள் உனக்கும் என்ன பிடிக்கும். அப்போ அந்த நாளுக்காக தான் நான் வெயிட் பண்றேன். நீ என்னை விட்டு தள்ளி தள்ளி போற. ஆனா பாத்தியா, விதி என்கிட்ட உன்ன சேர்த்துக்கிட்டே இருக்கு. இப்போ தான் உன்னை பற்றி நினச்சேன். கரெக்டாக உன்னை பார்க்குறேன். இதுலயே தெரியலையா? உனக்கும் எனக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு. அது எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆனால் உனக்கு தான் புரியல. கூடிய சீக்கிரம் புரியும். புரிய வைக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கு பார்த்துட்டு லைட்டாக ஒரு சிரிப்பு. அதோட அவன் கண்லேருந்து ஒரு டியர்ஸ் அப்படியே அந்த டைரியில் வந்து விழுகுது.